பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எனது முதற்க நன்றி நன்றி நன்றி. இதை விட பெரிய விஷயம் இந்த படத்துக்கு நடந்திருக்கவே முடியாது. ராம் என்னும் ஒரு சிறந்த நண்பர், ஒரு மாபெரும் இயக்குனர், அவரோடு சேர்ந்து பண்ணுற படம் எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியான படம். அவருடைய சிஷ்யன் மாரியோட பண்ணோம், அது ஒரு சக்ஸஸ். வாழை, இப்போது பறந்துப்போம். அனைத்துக்கும் நன்றி. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணணுன்றதும் ஆசை. இது எல்லாத்தையும் விட இந்த படத்தில் சிவா சேர்ந்தது வந்து அது ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட். அது ஒரு டிஸ்கஷனில் நடந்தது. ஏன் சிவா பண்ணக்கூடாது, சிவா எப்படி இந்த படத்துக்கு அப்படின்னு பேசும்போது, இல்லை அது ஒரு நேச்சுரலாக செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்பி இறங்கினோம். அது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு தேங்க்யூ சிவா. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நிறைய எதிர்பாராத விஷயங்கள், யுவன் வர்றதுக்கு பதிலாக சந்தோஷ் தயாநிதி, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் மியூசிக்கல். அண்ட் மதன் கர்கி சார், இவ்வளோ எழுதியிருப்பீங்களான்னு தெரியாது ஒரு படத்துக்கு. அதுக்கு முன்னாடி இதுதான் ஒரு படத்துடைய சக்ஸஸ்ல எது, அதாவது முன்ன பின்ன இதுக்கு முன்னால் அறிமுகமே ஆகாத ஜிகேஎஸ் பிரதர்ஸ் நம்பி பணம் போட்டு இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. நன்றியை விட வேற எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் விட நாங்கெல்லாம் வளரும் போது அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷனை வந்து அந்த ஜென்ரேஷன் அந்த அப்பா அம்மா வளர்க்குதுன்றதுதான் அந்த படம். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு சாதாரண ஒரு டயலாக இவ்வளவு சந்தோஷமா மக்கள் ஏத்துக்கிட்டு அதை மக்கள்கிட்ட இவ்வளவு சந்தோஷமா நீங்க கொண்டு போய் சேர்த்து இது ஒரு நன்றியா, இது ஒரு பெரிய வெற்றியா இருந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒவ்வொரு காட்சியிலும் தன் இசையால் நம்மை ஊடுருவி பரவச் செய்தவர். அருவி, ஆறு, மலை, மக்கள், பற்கள் என்று புற்களோடு இயக்குனரின் எண்ணத்திற்கு கைகோர்த்து இசையால் பயணம் செய்த இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் போட்ட அந்த ஆனஸ்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு எனக்கு கேட்டுட்டு வந்தது எல்லாமே நான் போய் நேரில் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எவ்ரிபடி. அண்ட் தென் ராம் சாருக்கு தான் இந்த மூமெண்ட்டில் நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தென் இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணாலும் எனக்கு அது எல்லாமே ராம் சார்னால தான் எனக்கு, ஐ மீன் அது அவரால் தான். அண்ட் தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஹாட் ஸ்டார் அண்ட் மதன் கார்கி சார், எல்லாருமே, சிவா சார் அண்ட் அன்பு, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ஒரு ஹிட் ஃபில்மாக மாற்றிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சந்தோஷ். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். மழையும் மழைக்கும் சாலை பயணத்தையும் அன்பின் பெரு வெள்ளத்தை அழகாக தொகுத்து கொடுத்த படத்தின் எடிட்டர் BS மதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் படம் ஊர்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் முதல் முறையாக இந்த குழந்தைகளோட கூப்பிட்டு குடும்பமாக படத்துக்கு போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அமிச்சாங்க எங்கள் ஊரில் இருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு முதல் படத்துலேயே வந்து நான் சந்தோஷம் இருந்தது இல்லாமல் தேட்டரே சந்தோஷமாக இருக்குது. அதை நினைக்கும் போது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு முதல் படத்தில் என்னை வறுமைப்படுத்தினதுக்கு. தேட்டரே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னை விட தேட்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி அனைவருக்கும். இந்த ஆதரவு கொடுத்து தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுற மக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. ராம் சாருக்கு என்னது எப்பவும் நன்றி. தேங்க்யூ சார். அந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்டது முதல் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதோட வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றி படைப்பில் வந்து கூட இருக்கிறதுன்றது வந்து அதுவும் ஒரு உண்மையான ஒரு வெற்றி. இந்த படத்தில் இருக்கிறது உண்மையான வெற்றின்னும் போது ஏன் சொல்கிறேன்னா, யாருக்கும் ஒரு பொறாமை ஏற்படுத்தாத ஒரு வெற்றி. அது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த காலத்தில். ராம் அவர்களாகட்டும், சிவா அவர்களாகட்டும், இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு அழகாக அவங்களோட பணியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க.
ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை உடைச்சாரு என்னோட ஒரு தாட் ப்ராசஸ், இப்படி தான் இருக்கணும் பாடல்கள், இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலமாக பார்த்துட்டு இருந்தோம். இது காஷ்மீரமா இங்க கார்காலமா, என் கோவில் புறா இங்க குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா எழுதின வரிகளை வந்து மணிரத்னம் சார் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு, சார் அது காஷ்மீர்ல தான் எடுக்கிறோம், அப்போ ஏன் நம்ம வரியிலும் காஷ்மீர்னு சொல்லணும், அது வேணாமே அப்படின்னு சொன்னோன்னா புது வெள்ளை மழை இங்கே பொழிகின்றதுன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்ல அதுக்கப்புறம் எழுதினாங்க. இந்த படத்துல வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம், நம்ம என்ன விஷுவலா இருக்கோ அதை அப்படியே அழகா பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணாரு. அந்த ஒரு என்ன சொல்றது, வந்து ஒரு கிராமர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ரிஜிடா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணதுக்காக முதல்ல ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்துல கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு. அவரோட இந்த வெற்றியில வந்து அவருக்கும் பங்கு இருக்கு. ஸோ அவரையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் இந்த நாள்ல. இந்த படத்துல வந்து நடிச்சிருந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஃபுல்லா, ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டு துண்டா பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்ப, அப்புறம் இசை இல்லாம பார்த்தேன். எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளவு அழகா ஒர்க் ஆச்சு. அதுவும் தியேட்டர்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தப்போ, எல்லாரும் கூடயும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தப்போ என்னோட மகன் வந்து கேட்டான், இது மாதிரி படம் வரும்போது இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளவு நல்லா போகுது, அப்ப ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காவே திருப்பி திருப்பி படங்கள் வந்துட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவர் சொன்னேன், ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்களை அழ வைக்கிறதும், ரொம்ப மற்றவங்களை வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம், அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இருக்குல்லையே ரொம்ப டஃப் வந்து ஹியூமர் எழுதுறது தான். அதுவும் அந்த ஹியூமர் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி பண்ணாமல் நேச்சுரலாக அந்த ஹியூமரை பண்ணி அந்த ஹியூமர்ல இருந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது. சாதாரண ஒரு சீன் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சிவான் கிரேஸ் அவங்களோட காம்பினேஷன்ல. இந்த பைக்குள்ள தான் அந்த தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்கறதுல ரொம்ப எதுவும் ரொம்ப வாய்ஸ் டோன்ல ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டாரு, சாதாரணமாக பண்ணுவார். ஆனால் அந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி வந்து பில்ட் பண்ணிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, தண்ணி இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது, எல்லா சீக்வன்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளோ தூரத்தில் மேலே கொண்டு போய் வைக்குது. ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அது ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒன்றா பார்க்க முடிஞ்சது. ஓடிடியில் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ளே போனப்போ சொல்லிட்டு இருந்தார் ராம் சார். அப்புறம் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ன்ட்டு அவர் சொன்னார். சொன்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும், எல்லாருக்கும் போய் சேரணும். திரையரங்கில் எல்லாம் உட்காந்து போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும். ஸோ ஹாட்ஸ்டாருக்கு, படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, சந்தோஷ்க்கு இத்தனை பாட்டு வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இத்தனை பாடல்கள் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு அனுபவம். இந்த படத்தில் எழுதின ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப அழகான அனுபவம். அண்ட் படத்தில் நடிச்ச மிதுனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் ஃபஸ்ட்டு நாள் திரையரங்கில் பார்க்கும்போது அவரும் திரையரங்கில் இருந்தார். அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த தியேட்டரில் இருந்த எல்லாரும் போய் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு புது செலிப்ரிட்டி வந்து உருவாயிட்டார். நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டோம், இன்னும் நல்ல படங்கள் இதே மாதிரி அவர் நடிக்கட்டும். ராம் சார், மீண்டும் உங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். படத்தில் இவருடைய ஒவ்வொரு செயலும், சேட்டையும், செல்ல கோபமும், குழந்தைகளோடு இருக்கும் நேரம் நம்மளை மேலும் உற்சாகமூட்டியது, புது உலகத்திற்கு அழைத்து சென்றது. பறந்து போ படத்தின் பாச குழந்தை ராய் மிதுன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஒரு மைக் கொடுக்கலாமா? எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். தியேட்டர்ல நான் அந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா சிரிச்சு சிரிச்சு பார்த்தாங்க. எப்பவுமே இப்படிதானா இல்ல நீ படத்துல மட்டும் தான் அப்படியா? வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் எஸ்கேப் ஆவியா வீட்ல இருந்து? அண்ணி சொன்னியா சான்ஸ் கொடுத்தறான் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராமக்கு தேங்க்யூ. அங்கிள், பிரதீப் அங்கிள், சிவா அங்கிள், கிரேஸ் ஆண்டி, அப்புறம் எல்லாருக்குமே இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க்யூ.
இந்த படத்தினால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங், ஃபுட்பால், ரன்னிங், வேவ் போர்டு. இந்த நாலுமே நான் இந்த படத்தினால தான் கற்றுக்கிட்டேன். சிவாவை இன்னும் கத்துக்கல. சரி மிதுன் படத்துல வந்து சிவா அவரை ஓட விட்ட நிஜமா அப்பாவை ஓட விட்டியா? உங்க அப்பா எனக்காக ஓட விட்டுருக்கியா? இல்லை, வீட்டுல போயிட்டா? அவங்க அப்பா இங்க தானே இருக்கீங்க. சரி, யார் ரொம்ப நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த படத்துல? டைரக்டர் சிவா யாராவது உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்தாங்களா? ராமகிழமை கிஃப்ட் கொடுத்துருக்காரு, சிவாங்கலன் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. சரி, நிஜமா ஏதாவது கிரஷ் இருக்கா உனக்கு? இருக்காப்பா? போக முடியாது, ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. இப்போ ஃபங்க்ஷன்ல இப்போ கூட்டு போக முடியாது. இருக்கு இல்ல. Thank you. நல்லா படிக்கணும். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் குளத்தில் இறங்கி நீச்சல் அடிக்கும் போது ரசிகர்களும் நீந்தி போகிறார்கள். தங்கையை பார்த்து கலங்கும் போது தானும் கலங்குகிறார்கள். மரத்தில் இருந்து ஏணி எடுத்து டேய் கோகுல் என்று கூப்பிடும் போது இவரை விட சிவாவை விட ரசிகர்கள் அதிகம் ரசிக்கிறார்கள். மலை ஏறி வந்து மூச்சு வாங்கும் போது ரசிகர்களும் பெருமூச்சு வாங்குகின்றனர். இருக்கு அனைத்து ஒரு உம்மா இல்லை, நெஞ்சில் சாய்ந்த ஒரு டூயட் இல்லை, கட்டிப்பிடி காட்சிகள் இல்லை. ஆனால் ஓவியம் வரைந்த பெண் போல கண்ணிமைக்காமல் ஒரு காட்சியிலும் இவர் நடிப்பில் ஒரு கிரேஸ் இருக்கிறது. பறந்து போ நெஞ்சில் நிறைந்து போன கிரேஸ் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். എല്ലാവർക്കും വണക്കം. എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതി മനസ്സിലായുള്ളൂ, ഫുള്ളായി മനസ്സിലായില്ല. ഓക്കെ, താങ്ക് യു സോ മച്ച് ചേച്ചി, താങ്ക് യു. എല്ലാവർക്കും നമസ്കാരം, വണക്കം. ஸோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில். சாரி ஃபார் த லேட் கம்மிங், என் ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஏன்னா ஃபர்ஸ்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிதான் என்னன்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படிலாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோட டெபியூ மூவி தமிழில் அது ராம் சாரோட படத்தில் வருது. ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போ என் அம்மா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்கு. அண்ட் சாரி, தண்ணி வாட்டர் I want to thank நிவின் சேட்டன். நிவின் சேட்டன் தான் முதல்ல நான் கால் பண்ணி, oh God, so sorry. I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கில் இருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு. இப்போ ஒரு டெபியூ ஆக்டரா எனக்கு இப்படி தோணல. ஏன்னா நீங்க கொடுக்கிற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு. ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது.
and I want to thank especially அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மா எனக்கு தெரியுது. Thank you so much. Thank you, Grace. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். படத்தை பார்த்து சிரித்தோம், ரசித்தோம், அழுதோம், அனைத்தோம், பறந்து போ ஒரு பாசத்தை மனதில் எல்லாருடைய மனதிலும் ஒரு சூரியகாந்தியை போல விதைத்து சென்றது. ஊரே கொண்டாடும் இப்படத்தை இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக படம் பார்த்தேன்னா நான் வந்து உண்மையாக என்ன இருக்கோ அதை அப்படியே பேசி பழகின ஆள். எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில படங்கள் பார்த்தா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நம்மளே போய் அதை ஒரு பிஆர்ஓ வேலையெல்லாம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து அந்த படம் வந்து கொடுக்குற இம்பேக்ட் நமக்கு. ராம் சார் படம் இதுக்கு முன்னாடி இதே படம் இந்த இம்பேக்ட் கொடுத்த படம் வந்து எனக்கு பேரன்பு. நான் ஒரு ப்ரைவேட் ஷோவில் பார்க்கும்போது அந்த கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நானும் அமீர் சார் வந்து பெரிய சண்டை போட்டுட்டோம். இந்த கருத்து கரெக்டாக இல்லைன்னு ஒரு ஞாபகம் தெரியல ஏவிஎம்ல. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுன்னா அப்படின்னா, நான் யூஸ்வலாக இந்த வாசலில் இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கும்போது எல்லாரும் போய் இன்டர்வியூ கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லும்போது முதல்ல எஸ்கேப் போய் ஓடுறதுக்காக வேலைலாம் பார்ப்பேன். நானே மைக்கு வாங்கி நல்லா சிரிச்சுக்கிட்டே பாருங்க, மூஞ்சி எவ்வளோ சிரிப்பாக இருக்குது, அதே போல் படமும் சிரிப்பாக இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நான் திரும்பவும் இங்கே ப்ரெஷ்ஷோட வந்து திருப்பி அந்த படத்தை பார்த்தேன். நான் யூஸ்வலாக 2வது வாட்டிலாம் படம் பார்க்கறதே கிடையாது. 2வது வாட்டியும் படம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். நான் அது காலையில் வந்து சிவா சாருக்கு ஃபோன் அடிக்கும்போது சொன்னேன், இந்த படம் வந்து உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. அதுக்கு ஒரு சீன் இருக்குது, அதை மட்டும் சொல்ல. இந்த பையன் பூட்டிட்டு போயிடுவான், கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி இருக்கும், அதை வச்சு சுடுவார். இது வேற யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அது சிவா பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி சிவா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஸ்கேட் போர்டில் போகும்போது வந்து வண்டி ஸ்பீடாக வருதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து படம் பார்க்க நமக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இது லாஜிக் தப்பு, அது சரி, இது தப்பு, இது இந்த கருத்தை ஏன் சொல்லலாம்னு யோசிப்போம்ல. அதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் ஒரு 2.25 மணி நேரம் ஒரு படம், 2 பேர் ட்ராவலோட ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது குறிப்பாக ஒரு ராம்ங்கிற ரைட்டர் வந்து இந்த படத்தில் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. இந்த படம் வந்து காமெடி படமாக எழுதுறது வேற, பேசுகிற விஷயமே காமெடியாக இருக்கிறது வேற. அது வந்து சிச்சுவேஷன் மட்டுமே இல்லை. யூஸ்வலாக அந்த கஷ் மேட்டர் எடுத்துக்கலாம். அந்த கஷ் மேட்டர் வந்து ஒரு நூல் இப்படி தாண்டி போச்சுன்னா அது கொஞ்சம் ரசாபாசமாக போகக்கூடிய விஷயம். அது எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு அஞ்சலி, இப்படி ஒரு சிவாந்திராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது இல்லையா. அந்த இடத்துல ரைட்டுன்ற ஒரு ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்றாரு. ஒரு சில சீனை முடிக்கிற இடத்துலலாம் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் தான் வந்து ரைட்டர் ராமுடைய பெரிய ப்ளஸ். அதை கேரி பண்ணதாகட்டும். அடுத்தது பாட்டு, நான் வந்து இது வரைக்கும் அந்த படத்தில் வந்து பாட்டு ஒன்று தான் எனக்கு தெரியவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சந்தோஷ் தயாநிதிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப டோரா படி வந்து விரும்பி பார்ப்பேன் அந்த ப்ளஸில். ஸோ அந்த மாதிரி அது பாட்டுக்கு ஒரு வீரகாரியனுக்கு பதிலாக ஒரு பாட்டு போடுது. நல்ல ஒரு அந்த பசங்களுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த லிரிக் எழுதுனது ரொம்ப ரொம்ப லைவ்லியான லிரிக். எங்கேயுமே நம்ம வந்து பசங்க தாண்டி அது இந்த படத்தை வந்து பெரியவங்களாக பார்க்குறத விட பக்கத்தில் ஒரு பசங்களை வச்சு படம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி வேறு யாரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெரியவங்களாக யோசிக்கும் போது அவங்க லாஜிக்கு மற்ற விஷயங்கள்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பசங்களோட பார்க்கும்போது நம்ம எப்படின்னா பசங்களோட தான் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்தும் தொடர்ந்து இதோட வியாபார விஷயமா கூட நான் தொடர்ந்து அதை பற்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இது நல்லா நடந்துட்டு இருக்கு, அது நல்லா ஓடிட்டு இருக்கு, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க. நான் அதை இன்னும் எங்கள் கம்பெனிக்கு ஏற மாதிரி ஆகிட்டேன். நான் தொடர்ந்து இந்த படத்தை எல்லா ஊருக்கும் போக வச்சு எல்லாருக்கும் பார்த்துட்டு வாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். ஏன்னா எவ்வளோ நூக்கன் கார்னரில் சின்ன சின்ன ஊர்கள் போக போக இந்த படத்துக்கான ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண நினச்சேன். நீங்கள் கொடுத்த வரவேற்பு வந்து நானே எதிர்பார்க்கல, செம வரவேற்பு, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னை பேச வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
ரொம்ப நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாழ்வை முழுமையாக்க வந்த வரம் குழந்தைகள். அப்படி ஒரு குழந்தை உலகத்தை நம்மிடம் எடுத்து சொன்ன பறந்து போ படத்தை தன் திரையரங்கில் கொண்டாட வைத்த கமலா சினிமாஸ் விஷ்ணு கமல் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பறந்து போ டைட்டில் மாதிரியே டிக்கெட் பறந்து போயிட்டு இருக்கு எல்லா ஷோவுமே. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அண்ணன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஒரு ஷோ கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்களே ரிப்போர்ட் பார்த்து ஷோஸ் ஏற்றுவீங்க. நாங்கள் அது உண்மையாயிடுச்சு. சின்ன தேட்டர்லேருந்து பெரிய தேட்டருக்கு மாற்றணும். ஒரு ஷோங்கிறது 2 ஷோ ஆச்சு. இப்போ 3 ஷோ 3 to 4 ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஈவெண்ட் நடக்கிற இந்த நேரத்தில் கூட கமலா பலாசோ எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் 70% ஆக்குபென்சியில் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ராமனோட படம் எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் இம்பாக்டோட இருக்கும். கட்டுறது தமிழ் தங்கம் இங்கே எல்லா படமுமே. பட் இந்த படம் ஃபார் சேஞ்ச் விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஆடியன்ஸ்லாம். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் தான், வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருங்க எங்களுக்காக. 7 கடல் 7 மலைக்கு நாங்கள் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம். அடுத்து வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவானா. ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு 5 சிஸ்டர்ஸ் 1 பிரதர், நான் தான் யங்கஸ்ட், வீட்டில் என்ன நடக்குங்க. ஆனால் இப்போ வந்து யார் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்கள் டேட் இருக்கான்னு கேட்டுட்டு தான் வைப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது ஒருத்தங்களை கோவப்படுறதோ அழுக வைக்கிறதோ ஈஸி, பட் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லா ஏஜ் குரூப் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சிவானா ரொம்ப வருஷமாக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து கொடுத்து எல்லா ஆடியன்ஸையும் ஹாப்பி ஆக்குனேன். என்டையர் டீமுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் எங்கள் தேட்டரில் வந்து நாங்கள் எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸையும் பார்க்க முடியுது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லா ஷோவுமே நாங்கள் வெளில இருக்கும் போது சிரிப்பு சத்தம் வெளியில வரைக்கும் கேட்குது. லாஸ்ட்டில் ஃபிலிம் பை ராம்ங்கும் போது ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஷோலையுமே கிளாஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் FDFS நீங்கள் கமலா வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. என்ன பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் தேங்க்யூ. நன்றி. சில படங்களில் இவர் டான்ஸ் ஆடி கைத்தட்டல் வாங்கியவர். ஆனால் இந்த படத்தில் நடித்தே கைத்தட்டல் அள்ளியவர். கோகுல் என அன்புடன் அழைப்பது ஹீரோயின் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தான். அஞ்சலிக்கும் இவருக்குமான காட்சிகள் அனைத்தும் கவிதை, அத்தனையும் கவிதை. ஊரெல்லாம் இருக்கும் சூரியகாந்தியை தேடிக்கொண்டு கிளம்பியவர் பலர். எத்தனை பேர் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அப்பாவை போல யாராலும் இருக்க முடியாது. அப்படி அன்புடன் அப்பாவாக திசை எங்கும் ஓடி ஓடி உழைத்தவர், சற்று இழைத்தவர், சிரிப்பால் நம்மை நனைத்தவர், அகில உலக சூப்பர் ஸ்டார் தி ஒன் அண்ட் ஒன்லி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். கவிதா ஜெனரேஷன் ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் வரும்போதே என்ன சொன்னேன், அந்த உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுறதுக்கு எதனா இருக்கும், எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் உள்ளே வரல. அவர் எப்பவுமே படம் பார்க்க மாட்டார். சிவா என்ன அனுப்புறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில் காரில் படுத்துட்டு இருக்காரு, நம்ம படுத்துட்டு இருக்காரு. நான் உள்ளே வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சேர் இப்போ அங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர்ஸ் இருந்து நான் அங்கே இருந்து பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இது வந்து. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் தான். இப்போ ஒரு டவுட் கேட்கலாமா, உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க? ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறம் நான் போய் ராம் சார் எடுத்து சொன்னேன், சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேர் ரொம்ப ரிலீஃபே ஆனோம்ப்பா. சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லாக் வரும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லாக்ல இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது.
அதாவது சார் சர்க்கஸ்ல கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா இந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியா போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிட்டு என்ன சொன்னார்னா கோயம்புத்தூர் மட்டும் வந்துருன்னு தான் சொன்னார். சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2-3 தேரம், அன்னைக்கே ஈரோடு, அன்னைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்துல தான் சார் அப்படின்னாரு. எங்கேருந்து? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்தே எனக்கு இந்த படத்துல தான் சார். அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையில் நேரம் இங்கே தான் வரேன். உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அமிச்சிங்க, மேடம் நான் வெரி சாரி, இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான். அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பாக நினச்சிங்க. ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணனால என் மேலேயும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது how much you love good films அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டாக நான் ராம் சார் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன். இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்து இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அந்த சீன்லாம் சீரியஸாக பேச அதுக்கே பார்த்து இல்லை உண்மையிலேயே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் a fantastic ஜாப். ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணுறது இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். இது கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்கே காத்துட்ருக்கு. அந்த மதன் கார்த்தி சார் இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிசிஸ்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனால் இந்த படத்தில் அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார். இந்த படத்தில் பெரிய நம்பிக்கை அது 100% அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார். அந்த உண்மையை சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு எனக்கு நினைக்கவே இல்லை. பாலா சாரோட சொன்ன விஷயம் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே, அதுக்கும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு. ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி, யுவர் சன் என்ஜாய் த மூவி. தட்ஸ் ஹோல் ஐடியா. ஓகே, அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ராம் சார் இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன், டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம இது ஹாட் ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேறு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ், ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னன்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க என்னன்னா நீங்கள் கேட்கறதுக்கே வந்து நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். நீங்கள் எந்த கோயில் இருந்தீங்க சார்? சங்கையா கோயில் இருந்தீங்களா? தேங்க்யூ சங்கையா. அவங்க தான் தேங்க்ஸ் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் ஹாப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து வந்து கமலா சினிமாஸ் பிரதர், உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சுது. how much you love. அந்த கேக் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் எங்கள் படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட். எங்கே வாங்கிருக்கோம் அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள். வெறும் படத்துக்கு தான் வரோம் கிடையாது, சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடுறாங்க. வி லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் ஜெயநிதி. எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார் ஆபத் பாந்தவெலாம் வந்தார் அப்படின்ட்டு. உண்மைதான் அது. ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாஸ். அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. ராக் டிட் ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் அப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் போயிட்டா இருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இது மாதிரிதான் எதாவது மைக் கட்ச உண்மையை சொல்லிடுது சார். இதை பற்றி இவ்வளோ தான் சிரிக்காதவங்க, இது ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் படத்தை பார்த்தீங்க, நடிச்சிருக்காங்க பிரதர். ஆனால் அந்த ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அந்த ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோட சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் ஒரு அப்பா வந்து நான் ரியல் லைஃப்ல இருக்க அப்பா தான். ஆனால் வந்து உண்மையிலேயே மித்தூரோட அப்பா அது மாதிரி தான். ஸோ நானும் இங்கே இருக்கார் வரல, இன்னைக்கு இருக்காரு. எங்கே இருக்காரு?
இங்கே இருக்குது நல்லா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலேயே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துவில் பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மித்துல், ஆமாம், நீ நல்ல நடிகர் ஆகணும்னா தயவுசெய்து என்னோட எல்லா படத்தையும் பார்க்காத. நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல. இது நான் வெளியே வரணும்னு பேசுகிறேன், சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அவ்வளோ பரவாயில்ல. ஓகே, ரெக்கார்ட் பண்ணலாம் இன்னும் ஜாலியாக பேசுகிறேன். ஆனால் மயமாக எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது. எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தா வச்சுக்கணும். இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அண்ட் அமுதவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் தகுதின்னு சொல்லுங்க சார். எதிர் கூப்பிடலாமா சார்? இவங்கெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்தது இல்லை, அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக பண்ண வீடியோ. அந்த வீடியோ எக்ஸாக்டா 20 மினிட்ஸ் முன்னாடி ரெடி ஆச்சு. அது வரைக்கும் ஆஃபீஸ்ல எல்லாருமே பண்ணாங்க. பாப்பா என்னப்பா நம்ம கூட ஜூலியர் ராம் சார் ட்ரெஸ் கூட வராதே இருக்கு. ஓகே, ஸோ ராம் சார் இன்னொருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவரை பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா மாதிரி ராம் சாரை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். ஐ கான்ட் மென்ஷன் எவ்ரிபடிஸ் நேம். ராம் சார் வா, ராம் சார் வாப்பா. என்னவா உன்னை மறக்க முடியுமா? வா. இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்றது தெரியுமா? அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி பாலக்காடு என்ன வெயில் இருக்கும், 40-45 டிகிரியில் ஓடி வர சீனு. அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை, நானே கட்டாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான். ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன். ஆனால் இப்போ கஷ்டமா இருக்கு. சிரிச்சுட்டே இருந்தேன். ஏங்க சிரிக்கிறேன் கேட்டால், நீங்கள் போன படத்தை நடிக்கல சார், அந்த படத்தை நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷத்தில் ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்ல வேலை அந்த படத்தை நான் நடிக்கல, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. இப்போ டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட், அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னா, இந்த படத்தில் என் பேர் கோகுல். சரி எதுக்கு சார் கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா? ஜெனரல் எல்லா படத்தையும் சிவானே வச்சிருப்பாங்க, அதனால தான் பேர் சிவானே வந்திருக்கும். எதுக்கு சார் கோகுல்னாலும் ஒரே ஒரு சார் இல்லை சார், எல்லா படத்தையும் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு, அதனால அந்த பேர் கோகுல் சார். இவன் தான் சார் கோகுல்னு ஒரு அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்க அசிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் யாருன்னா இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்காரு, மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. தேங்க்யூ கைஸ். ஐம் சாரி நிதிஷ், பேர் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே நிற்கலாம், நல்லா சார் ஒரு டீம் ஃபோட்டோலாம் சார். ஸோ பிரதீப் சார் வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்காரு. ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேன கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது. சார் தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் இன் கிரேட் பிளேஸ் அண்ட் வி வாண்ட் யூ டு டு மோர் மூவிஸ் லைக் திஸ். ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஏன்னா கைத்தட்டி எதுனா பண்ணாங்க இன்னுமே அந்த அளவுக்கு நம்மள எல்லாருக்கும் தேங்க்யூ சார். வி வாண்ட் யூ டு டு மோர் மூவிஸ். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ ராம் சார் பற்றி பேசலான்னு என்னன்னா, லாஸ்ட் நாங்கள் இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, ஒரு டைரக்டர் 6 வருஷம் கழிச்சு படம் பண்றாரு. அந்த தேட்டரில் நான் கேட்குறேன், இங்கே ராம் சார் ஃபேன்ஸ், ராம் சார் லவ் பண்ற எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க, அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க, கிளாப் பண்றாங்க. ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவர் லவ் பண்ணுறாங்க? ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையாது. அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில், நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்டரில் விசிட் பண்ணும்போது
ஒருத்தர் வந்து ஈரோடில் சொன்னார், இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஓடை இருக்குது என்னை கூப்பிட்டு போறியப்பா அப்படின்னா. ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உட்கார வச்சு ஓடையை கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து மீன்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியான. அப்போ தான் நான் நினச்சேன், லைஃப்பில் நான் ஏதோ முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன், இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுறான்னா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன், இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவர் எந்தூசியாஸ்டிக்காக எழுந்து, சார் இந்த படம் பார்த்து நான் தமிழகத்தை விட்டேன் சார் அப்படின்னாரு. நான் சும்மா சொல்ல என்னன்னா, இந்த படத்தில் வர மாதிரி பையன் சொல்லிட்டு வாசலில் போய் நடிச்சேன். உடனே என்ன பண்ண, கேமரா திருப்பி அவன் பேச நல்லா எடுங்க, இனிமே ஈரோட்டில் இந்த மனோஜ் மட்டும் தம் அடிச்சானா, பேர் மனோஜ் தம் அடிச்சா சொல்லுங்க. இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம். ஆனால் யுவன் பிலீவ் தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னது ஒன்று தான், ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும். ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது, அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததாலும் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நீங்கள் சந்தோஷமான டைம். ஸோ உங்களுக்கு நான் வேற யாரும் நடிச்சா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரேன், நான் டான்ஸ் சொல்லித்தரேன். நான் நடிக்கிறது கூட அவசியம் இல்லை, இல்லைன்னா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்க, வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ராம் சார் ஃபார் தி வண்டர்ஃபுல் லவ் that he shows for our industry. Thank you so much sir, thank you. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒரு தேங்க் பண்ணோம் சுரேஷ் சந்திரா சார். எங்கே இருக்கான்னு தெரியல, ஒரு படத்துக்கு பியூராகவும் இருக்கலாம், ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எங்கே இருக்காரு அவரு? வெளில இருக்காரா? வெரி குட், தேங்க்யூ சார். தேங்க்யூ நாசர் சார். அதாவது தேங்க்யூ நாசர், நான் இங்கே தான் சார் இருக்கேன். அவரு கண்ணு தெரியும் சார். ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. திருப்பி உதவி கேட்கணும் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க என்ன பண்ணீங்க மேடம். நிச்சயமாக நீங்கள் அனுப்பிச்ச எல்லா வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னும் வீட்டுக்கே போல சார், எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார், அப்புறம் கிருஷ்ணகிரி சார், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார், தயவுசு விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு 2 days கேப் கொடுங்க, எங்கள் வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில், நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா உண்மையான சந்தோஷம், நான் வெயிலில் அலைஞ்சது, மரத்தில் ஏறினது, மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேர்தலில் கை தட்டும் போது அதில் பார்க்குறது சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோட எனக்கு ரொம்ப ஹாப்பி. மனசார ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சப்போர்ட், உண்மையிலேயே சொல்றேன், நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப போராடிங்களா சரி வாங்க. நம்ம உறுப்பினர்கள் வந்து அங்கேயம்மா வாங்க, துணைத் தலைவர் மனைவி பொன்மணிக்கண்ணன் வாங்க. ஏன்னா இந்த படக்குழு பாராட்டலன்னா நம்மளாம் பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. அதுதான் நான் 32 வருஷமா பத்திரிகையில் இருக்கேன். சாரோட படமா பல படம் பார்த்துருக்கேன். பேரன்பு, அந்த மாதிரி தங்க மீன்கள், கற்றது தமிழ், அதுக்கப்புறம் அந்த படம் என்னை வந்து ரொம்பவே காந்துச்சு. இந்த வருஷத்துல மிகச்சிறந்த படம் அது. நம்ம எல்லாரும் பாராட்டணும். மற்ற உறுப்பினர்கள் முன்னாடி இருக்கிறவங்க வரணும். நன்றி. செயற்குழு உறுப்பினர்கள் குறிப்பாக இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், இங்க சார், சார் இங்க பாருங்க சார், இங்க சார். சார் இங்க பாருங்க சார், இங்க சார். அதான் சொல்லியிருந்தேன், இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சா கூட பெரிய சொல்லி, இந்த டவல் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அனுபவம் எங்களுக்கு தெரிஞ்சது. நல்ல மனசுக்கு இதெல்லாம் சாதாரண.
இது ஃபுல்லாக லூஸ் பண்ணிடுங்க தாங்க சார். பேச அழைக்கிறோம். லூஸ் பண்ணோடனே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். அப்படில இது எப்படி எடுப்பீங்க? அதை எடுத்துடணுமா? அதை அமுக்கிட்டு ஆமாம், இது இல்லை இல்லை அதை எடுங்க. அது எப்படி எடுக்கிறீங்க? உடஞ்சிருக்கு. ஓ, அங்கே லூஸ் பண்ணணும். இது நல்லா மேலே கிடுங்க. இது நல்லா மேலே கிடுங்க. அப்படியே இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை இல்லை நார்மலாக பண்ணாலே வந்துடும். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மகள் பாசத்தை சொல்ல அந்த யானத்தை யாழை நீட்டி மகளுக்காக கொடுத்த படம் பறந்து போ. அன்பின் அடையாளம் அப்பா, பாசத்தின் உதாரணம் அப்பா. கோகுல் போல் ஒரு அப்பாவும் அன்பு போல் ஒரு மகனும் உயர்ந்த மலைகளுக்கு பின்னால் நிற்கும் அந்த காட்சியும் நாம் திரையரங்கை விட்டு வெளியே வந்த போதும் இந்த நிமிடம் வரை நம்மில் பயணித்துக் கொண்டே இருக்கும். அன்பின் ஆழத்தை, ஒரு பிரியத்தை, தியாகத்தை, வழிகாட்டலை அத்தனையும் நமக்குள் சொல்லி சென்ற பெருமைமிகு படைப்பாளி இயக்குனர் ராம் அவர்களை மயிலிறகால் வாழ்த்தி அழைத்து பேச அழைக்கிறோம். இயக்குனர் ராம் அவர்களை. சரிங்க சார். சார் இங்கே பாருங்க சார். இது வேற ஏதோ படத்துக்கு வந்த மாதிரி இருக்கு சார் இங்கே சார். சார் இல்லை சார் நான் சக்ஸஸ் இல்லை அதுதான் பேசுகிறேன். உடைய படத்தின் தயாரிப்பாளர் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்து ஜிகேஎஸ் பிரதர்ஸின் ஒரு பிரதர், 3 பிரதர்ஸ், அது ஒரு பிரதர். சாருக்கு ரொம்ப நன்றி. ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ராம் சாங் தான் வந்து சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் மதி அண்ட் அமிர்தவான் சார், அவங்க டீமுக்கு நன்றி. ஸோ அவங்க இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டோம். சார் சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும் இதில் இறங்க. நான் சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு மீட்லேயே சொல்லிட்டேன், சரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கா, கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு 3 பிரதர்ஸு, 8 பசங்க, அப்பா அம்மா எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே அந்த படம் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் என் பசங்கள்லாம் வந்து எல்லாம் சொன்னாங்க, எங்கள் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, சாருடைய படமே வந்து வேறு மாதிரி இருக்கும், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ நான் சொன்னேன் இதுதான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி பொண்ணுங்களுக்கு ஓகே சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சார் சார்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ராம் சார், நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப வரும். நாங்கள் ரொம்ப அடுத்த படமும் நாங்கள் அப்படியே தொடர்ந்து அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. சிவா சாருக்கு நன்றி, முகேஷ் சாருக்கு, சந்தோஷ் நாயுடு சாருக்கு, கார்த்திகா சார், ஸோ எல்லாருக்கும் தேசாங்கிமார், அன்பு தம்பி அவருக்கு சரி மாதிரி அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு சரி நீங்களும் வாழ்த்துங்க. ஸோ நாங்களும் சக்ஸஸ் பெருசாக வரணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஜர்னி சார் கூட ரொம்ப லைஃப் லாங்காக போகணும்னு என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்காக இருக்கேன், என்ன பேசுனே தெரில. ஆனால் சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்னைக்கு காலையில் தான் திரும்பி வந்தோம். ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்.
நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால் இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி 4ஆம் தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு 5 இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட. அவர் சொன்னது விட அதிகமாகிடுச்சு. அப்புறம் 6ஆம் தேதி அதோட 3 மடங்கு ஆகுனாரு. எனக்கு புரியவில்லை எப்படி இருக்கா. ஏன்னா நான் முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார் அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னு சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சு வெளில வந்தோன்னே அனைத்து நண்பரும் நம்ம ப்ரெஸ்ல இருந்து எல்லா நண்பரும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமாவில் ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ல. இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய என் உதவி இயக்குநர்கள் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை வந்து ஒரு ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் இருந்தாலும் முழுக்க பார்த்துருந்தோம், ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். இப்போ எல்லாருக்கும் வந்து என்னென்னா இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்காங்க. இவர் காமெடி படம் எடுத்தால் அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்க சார்? நீங்கள் உங்கள் ஜெனரல் எல்லாம் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனை ஆச்சு. அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்ந்த படத்துக்கு எப்படி சார்? சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த படத்தில் 19 பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓடிடிலே விட்டுற வேண்டியதான்னு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எழுதுறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம். எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட சிவாவுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு. கிரேஸ் வந்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட சேர்ந்துருந்து படத்துடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக செஞ்சிருப்போம், அடுத்த படத்தை பார்ட் 2 தொடங்கினா முதல்ல இவங்க 2 பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப என்னுடைய கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நான் வந்து சரியாக கொண்டு வர முடியாமல் போயிடுவோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராமசங்கர், அதுதான் ராமசங்கர். ஸோ இவருடைய நண்பர்கள் தான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், அவங்க ஊர். அவர் சொன்னார் சார் இந்த ஸோ இவனுக்கு வந்து என்னன்னா இந்த படம் திரைக்கு வந்து ஆகணும்னு என்னை விட அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் படத்தை இவர் தான் போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பையன்னா சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்களோட போகிறவங்களுக்கு ஒரு வசதி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த சினிமாவுடைய தொழில் தெரியும். ஒரு வேலை நாளைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக கூடுது. நான் சார்கிட்ட தான் கேட்டேன், சார் நீங்கள் 100% உறுதியாக இருக்கீங்களா? இதில் வெற்றி அடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான். இப்படியும் நடக்கலாம், அப்படின்னு நடக்கலாம். அன்னைக்கு ப்ரெஷ்ஷோட நல்ல வேலை ரிலாக்ஸாக இருந்தாலும் சிரிச்சாங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு வேலை அன்னைக்கு வந்து 3 படம் 4வது படமாக இதை பார்த்துருந்தா நடக்காசப்பட்டு போட்டு இல்லையா? ஏன்னா அவங்க காலையில் இப்போ இது முடிஞ்சு அடுத்த ஒரு படம் பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு படம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம். ஏன்னா வேற வழியில் எனக்கு யூடியூப்ல எவ்வளோ நேரம் போதுங்கிற மாதிரி வேறு ஆயிடுச்சு இல்லை கண்டென்ட், ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது. அதனால நல்ல வேலை அன்னைக்கு பார்த்தவர்கள் எல்லாரும் மன அமைதியோடு ஒரு அப்போ நான் கண்டுபிடிச்சேன் இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைமர் லஞ்ச் மட்டும் 3 o'clock. ஒரு வேலை 6-7 கொஞ்சம் டஃப் ஆயிடும். அதனால அன்னைக்கு அந்த ப்ரெஷ் ஷோ தான் சார் எல்லாத்துக்குமே படத்தை மாறிச்சு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து முதல்ல ஒரு இந்த க்ரஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம். அப்போ நான் நினச்சேன் ஒரு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க. 30,000 தாண்டல. ஒரு 24 hours ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை. கீழே வேற யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம், அவ்வளோ கெட்ட வார்த்தையை திட்டிகிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்போ யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க, பாட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ தான் திங் மியூசிக் சொல்கிறாங்க, சார் சந்தோஷ் தாயனி புது மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி பாட்டலாம் மெதுவாக தான் சார் வரும். அது எவ்வளோ மெதுவானா எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா அது கரெக்டாக நம்ம 24 days முன்னாடி ரிலீஸ் பண்ணுறோம். சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாரிசோட ஐடியா சொன்னால் நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்க. ப்ரெஸ்லாம் சொன்னால் அந்த படம் வருங்கிற தகவல் போகும். ஏன்னா எல்லாரும் 7 கடல் 7 மலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேர்றத எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு.
ப்ரெஸ் மீட் பாதிலே ஒரு தகவல் வந்துச்சு, அவன் குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சு. ரொம்ப வருத்தம். அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ள இருந்தோம் தெரியல, பட் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா அப்போதான் மீடியாவில் பறந்து போ படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டீசரையுமே அந்த சாங்கையுமே எனக்கு தள்ளி வச்சோம். ஏன்னா அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, திரும்பவும் நம்ம ப்ரெஸ் மீட் நடப்போம், தகவல் போகும், அதுக்கப்புறம் டீசர் வெளியிட்டா எல்லாம் தெரியும்னு பார்த்தா அது வேரி சாங் அந்த டீசராக பாட்டா இது வெளியிட்டோம், இந்த சித்தார்த் சாங் நினைக்கிறேன். ஸோ அந்த சாங்கும் அதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோம். திங் மியூசிக் சொன்னாங்க சார், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போடாதீங்க உங்கள் பாடு தாங்காது. நாங்கள் இருந்தாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதுவும் நல்ல நாள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு போட்டோம். தாங்களே அடுத்து திங்கக்கிழமை வருது. இது முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணலாம், இந்த இதுவுமே ஒரு கிக் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்குது. இந்த பறந்து போன ஒரு படத்தை உலகத்துக்கு எப்படி சொல்கிறது, சரி இப்போ டீசர் பண்ணுவோம் அப்படின்னு டீசர் பண்ணுவோம். ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் பண்ணுவோம். வேரிஸ் அன்பு அண்ட் நம்ம டிராகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ஈராகு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலும் அந்த இதுவும் பயங்கரமாக போச்சு. ஸோ அவர் தான் அந்த டீசர் பண்ணி கொடுத்தாரு. டீசர் பண்ணோம், ஓகே. டீசர் பெருசாக ஹிட்லாம் அடிக்கல, ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆர்கானிக்காக போச்சு. சரி படம் கொஞ்சம் பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படிங்கிறப்ப யோசிச்சே இருக்கப்போ சுரேஷ் சார் தான் சொன்னார், சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, 5 வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காம இந்த படம் வருதுன்னு தெரியவே தெரியாது. எனக்கு உண்மையாக இன்டர்வியூவில் என்ன பேசுன்னு தெரியல, படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ சார் நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார், ஒரு 10 இன்டர்வியூ செலக்ட் பண்ணேன், அதை மட்டும் கொடுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன். உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பித்தேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவு ஒரே நாளில் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்க்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறத மட்டும் வச்சேன். நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த இயக்குனராக உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்குது. ஆனால் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது. அப்போ தான் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம். அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒரு மாதிரி அந்த ட்ரெய்லருமே ஒரு நாட் ரெகுலர் ட்ரெய்லர், இந்த படத்தோட தன்மையினோ அது இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வந்தது அந்த ப்ரெஷ் ஷோ. அந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இது எல்லாமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஷோ கொடுக்கலாம் ஒரு இடத்த கொடுத்து பார்வையாளர்களுக்கு கொடுக்கறது ஒன்று, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடியிலையும் பார்த்தேன். நான் நினச்சிருந்தேன் தூத்துக்குடியெலாம் சி சென்டர் பி சென்டர்லாம் வச்சிருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரிச்சாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுதான் தூத்துக்குடியிலையும் கேள்வி கேட்டாங்க. திரையரங்களும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்குற மக்கள், தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் உண்மையை சொல்கிற ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. காம்ப்ளிகேஷனே இல்லை. அவங்க யாருமே என்கிட்ட ஏன் இதில் 3 ஆக்ட் இல்லை இல்லை கதை என்னெல்லாம் கேட்கல. ஒரு பையன் எதிர்த்து சொன்னான், அவன் பேர் விஷால் நினைக்கிறேன், தூத்துக்குள்ள. அங்கிள் தேங்க்யூ, எதுக்கு தேங்க்ஸ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா. அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறான், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்க. இதுவே எனக்கே இப்படி ஒரு லாபம் இருக்குது தெரியாது. ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட் எனக்கு என்ன பயங்கரமான இதுதான். ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன். போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்குள்ள பார்க்க ஒரு பயம் இருக்கும். இந்த சைலன்ஸ் நிறைய வந்து கத்திடும். இந்த தடவை வந்து கைத்தட்டு விழுந்து என்னால் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் வெளியில் இருந்தேன். சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்போ அந்த என்னால் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 8 வயது பையனோட தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமகாலம். ஏன்னா என்னோட படம் எப்போதுமே பிரச்சனை கட்டுரை தமிழ் எடுக்கிறப்ப அன்றைக்கி ரிவ்யூஸ் புரியாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி 2007 எடுத்திருப்போம். 2007 என்ன நடக்குதுங்கிறது ஒரு படம் பண்ணியிருப்போம். இந்த கதை 2025 இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமும் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் தொடங்குறப்ப ஹாட்ஸ்டார் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார். அப்போ வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் கூட வரல இல்லை சார், ஹாட்ஸ்டாரே வரல. அவங்க சந்திக்கிறப்ப நீங்கள் விஜய் டிவியில் இருந்தீங்க. நம்ம ஸ்டெர்லிங் ரோடு மாடியில் எழுத்தாளர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் தான் இந்த படத்தோட EP வந்திருக்காருன்னு தெரியல. அவர் தான் பிரதீப் சார்ட்டை வந்து சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்போ தான் சும்மா பேச ஆரம்பித்தோம். அப்போ ஹாட்ஸ்டார் ஆரம்பிக்க போகிறதாகவோ அதில் ஒரு படம்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. அப்புறம் லாக்டவுன் பீரியடில் ஹாட்ஸ்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார் டூரிங் தட் டைம். அப்போ ஒரு நாள் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். அந்த கதை சொல்லிட்டே இருந்தேன். பட் அந்த கதை ஓகே மாதிரி நான் வேணாமல் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் சொன்னால் நம்ம ஒரு ஜேர்னல் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு ஹாப்பி ஃபீலிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு அப்படி நீங்கள் சொல்லி நான் கதை சொல்லிட்டே இருந்திருப்பேன் சார். அந்த ஹாப்பி ஃபீலிங் பண்ணுங்கன்னு ஓகே இந்த ஏரியாவில் ஒரு கதை பண்ணுவோம்னு முடிவு பண்ணோம். அண்ட் ஃப்ரம் அது மட்டும் இல்லை 7 இப்போ ஒரு நண்பர் ஆகிட்டாரு. நண்பரான இவருடைய பெர்ஸ்பெக்டிவே வேறையாக இருக்கும். அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு இதை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலாம், எவ்வளோ பேர்ட்டு எடுத்துகிட்டு போகலாம், அதில் வந்து அவருடைய அனுபவம் அதிகம். ஸோ அவருடைய கைடன்ஸ் அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அப்படி எனக்கு வந்து பறந்து போகனுடைய திரைக்கதை ஜேர்னல் செட் பண்ணுறதுக்கும் சரி, 7 கடல் 7 மலையோட கிளைமேக்ஸை எப்படி மாற்றலாங்கிறதுக்கும் அவர் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மிஸ்டர் பிரதீப் சார் வந்து லைக் ஐ திங்க் கிவன் இஸ் சப்போர்ட் அண்ட் மர்சி ஆர் கைண்ட்னஸ், எப்படி சொன்னாடி நட்பு புரியும், இப்படி ஒரு சாதாரண வார்த்தை இப்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். வாழைக்கு அதான் பண்ணார், பறந்துபோக்கு அதான் பண்ணுறாரு. இப்போ நான் அவர்கிட்ட பல பேர் அனுப்பிட்டே இருக்கேன். யார் அனுப்பினாலும் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிமா லாஸ்ட் ஃபிலிமா பெரிய அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக ஒரு கதைக்காக மட்டுமே கேட்கக்கூடிய ஒருவர். அண்ட் அவர் இருக்கக்கூடிய படத்தில் வந்தது தான் பறந்துபோ. தேங்க்யூ பிரதீப் சார். அண்ட் மதன் கார்கி சார், இந்த படத்தில் இவ்வளோ பாடல்கள்லாம் இல்லை, இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான் இருக்கிறதா இருந்துச்சு. மதன் கார்கி சார் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. சார் ஒரு கார்ட்டூன் இருக்கு, நீங்கள் காட்டினீங்களா இல்லை அப்படி சொன்னீங்களான்னு தெரியல, சொன்னீங்க. அதில் இந்த மாதிரி வந்து நெரேட்டிவாக நம்ம வந்து பாட்டை பயன்படுத்தலாம், நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்றதுக்குள்ள பாடலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல ஒன்று வைக்கலான்னு தோணுன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே சார், கொஞ்சம் இதுங்க கனெக்ட் பண்ணி 22 இடம் சொன்னேன் சார். 22 இடத்துக்கு பாட்டு எழுதிடுவோம். இவர் ஒரு 6 இடம் 7 இடம் நினைச்சாரு, நான் 22 இடம் சொன்னேன். அப்புறம் கடைசியில் படத்தில் 19 வந்துச்சு. அப்போ இதை முடிவு பண்ணுறப்போ யுவன் சங்கர் ராஜா என்னோட பிரதர், அவர் தான் மியூசிக் டைரக்டர். பட் அப்போ அவர் வந்து துபாயில் இருந்தார், பெரிய படங்கள் போயிட்டு இருக்கு. நாங்கள் ரொட்டடாம் படம் செலக்ட் ஆகிடுச்சு, 1 வாரத்தில் படம் அனுப்பணுங்கிற மாதிரி சிக்கல். அப்போ நான் சொன்னேன் 19 பாட்டு எழுதிடும், இதை 4-5 நாள் ரெடி பண்ணணும்னா யுவன் சொன்னப்போ இட்ஸ் இம்பாசிபிள், எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் முடியவே முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் பிஜிஎம் வாட்ச் கொடுத்து அப்படியே வச்சுக்கோங்க, பாட்டு மட்டும் வேறையாவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னால் அப்போ நீங்கள் அது ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்குன்னா ஓகே பாடுறேன், அப்படி பாடினா கஷ்டம் வந்தா அப்படி யுவன் சொல்லி திரும்பவும் வந்து சந்தோஷ் தயாநிதியை கூப்பிட்டு வந்தது அதே ராம்சங் தான். ராம்சங்கனுடைய ஏதோ நண்பருடைய இன்னொரு நண்பர் தான் சந்தோஷ் தயாநிதி. அப்படி வந்தார். 6 நாளோ 7 நாளோ கிட்டத்தட்ட அந்த 19 பாடலும் முடிந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஃபெஸ்டிவல் எடுப்போம். அப்போ வந்து வாய்ஸ் வந்து சந்தோஷோட வாய்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சு. இப்போ வெவ்வேறு குரல் வந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷ். கரெக்டான டைத்தில் வந்து எப்படி முதல்ல இவங்களை கூப்பிட்டு வந்தார் ராம்சங்கு, அடுத்தது இவங்களை கூப்பிட்டு வந்தார். சொல்லப்போனால் இது ராம்சங்கின் பறந்து போதானே தவிர ராமின் பறந்து போய் இல்லை. தேங்க்யூ. இல்லை சார், உங்களை வந்து சென்னை 28 சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் கிரேஸுடைய என்ன சொல்கிறது, கிரேஸனுடைய நடிப்பை நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சு பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரேஸுடைய பலமும் வந்து ஹியூமர். இந்த ஸ்கிரிப்ட் பண்ணப்போ நான் பிரதீப் சார்ட்ட வந்து கிரேஸ் ஆண்டின்னு சொன்னப்போ கிரேஸ் ஆண்டி தெரில, நம்ம ஸ்டோரியெலாம் கட் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டோரியில் பண்ணியிருக்க நினைக்கிறேன், நான் பண்ணியிருக்கேன் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் கொடுத்தோன்னே அவர் பிரதீப் சார் கரெக்டாக கேட்டார், 100% ஓகேவா, நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக படம் பண்ணுறோம், நீங்கள் வந்து இல்லை சார் நீங்கள் வந்தால் மெயின் ஸ்ட்ரீம் ஆகணும் சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. எப்படி சார் இருந்துச்சு கிரேஸ் உள்ளுக்குள்ளே வந்தது? அண்ட் அப்படி அப்புறம் அஞ்சலி இங்கே இல்லை, வழக்கம் போல் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவதை, எங்களுக்கு உதவிக்கூடிய தேவதை, அவங்க வந்து இந்த படத்தில் பண்ணாங்க. அஜு இஸ் நாட் ஹியர், விஜய் எஸ் தாஸ் சார், இப்படி நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஏஆம் சார் அங்கே இல்லை, அண்ட் இஸ் மை டிஓபி ஃபார் 7 கடல் 7 மலை எனக்கு பறந்து போ, ஹைலி கோஆப்ரேட்டிவ், அவரையும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்ல நினைக்கிறேன். மதி அவங்க அசோசியேட்னு சொல்கிறதா, கோடைன்னு சொல்கிறதா, எடிட்டர்னு சொல்கிறதா, படத்தில் எடிட்டர்னு கார்டு போட்டிருக்கோம். அவங்க எல்லா வேலையும் பார்த்தேன், ஸ்பாட்டில் கோடைட்டாகவும் இருப்பான், எடிட்டும் பண்ணால் டப்பிங்கும் பார்த்துருப்பான். தேங்க்யூ மதி. அண்ட் சந்தோஷ், என்ன வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சிவா சார் மட்டும்தான் சொல்லணும். சிவா சார் சொன்ன மாதிரி சொன்னாங்க. பித்துல் ரே தாடா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க தாடா ப்ளீஸ். அவங்க அப்பா அவன் டாடான்னு கூப்பிடுவான், நானும் ஒரு டாடான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு பேர் எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக ஒரு டாடாவே இருக்கலாம், நல்லா கரெக்டான பேர். அவங்க இவர் ஒன்றும் அவர் நடிக்கலாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு எதுவுமே டிக்டேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் இவர்கிட்ட நான் அவனுக்கு கற்றுட்டது என்னன்னா, இவன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு பார்த்து ஐடி வேலையை விட்டுட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இவன் கூட பெரும்பாலும் நேரம் இருக்கணும், அதுக்கப்புறம் பகுதி நேரத்தில் அது இருந்துக்கலான்ட்டு. நான் நினச்சேன் அவரோட பையனை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்கு அப்படி வேலையை விட்டீங்க. அப்படியே சார் கேட்க இல்லை சார், அவன் பண்ணுற ஒவ்வொன்றுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மூமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து எப்போ வந்து தடுக்கி விழுந்தாங்கிறத தொடங்கி எப்போ இப்போ மரம் மேலே ஏறுறான், எப்போ சைக்கிள் ஓட்டினா, எப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்துச்சு, எப்போ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தான், இது எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு அப்பா. ஆக்சுவலாக பறந்து மாதிரி ஒரு அப்பா இருக்காங்கன்னு கேட்டாங்க, அந்த அப்பா இந்த அப்பா தான். தேங்க்யூ தாரா. நீங்கள் இல்லாமல், மேடம் இல்லாமல், அன்பு இல்லாமல் இந்த படம் இப்போ யார் இல்லாமல் நடந்துக்கலாம். ஆனால் இவனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போகிறான், ஒரு 6-7 மாதம் ஆச்சு. தேங்க்யூ அன்பு. இப்போ கணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கில்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவனுக்கு வலிக்கவே வலிக்காது.
அண்ட் கோகுல் அப்படின்னு பேர் அவன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கான். கோகுல் இல்லாமல் என்னுடைய இந்த 5 வருட வாழ்க்கை வந்து நகர்ந்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம். நான் இங்கே நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் கோயம்புத்தூர் ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் உட்காந்து அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். தன்னை முன்னிறுத்திக்காம, தான் செய்த வேலையை வெளியில் காட்டிக்காம என்னோடு என்னை நம்பி இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய உதவி இயக்குனர் கோகுல். அவங்க உதவி இயக்குனர் சொல்கிறதா பிரதர் தெரில, அந்த கோகுல் தான் உங்களுக்கு பேர் வச்சேன் சார். அண்ட் சிவா சார், ஐ திங்க் போனேன் படம் மட்டும் உடனே எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிறது நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. சும்மா ஓகே சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பிரதீப் சார் நான் சொன்னேன் சார் ஓகேன்னு சொல்லிட்டேன் சார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறது தான் டைம் ஆச்சு. அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரியுமான்னு தெரியல, இப்போ நாங்கள் வந்து தியேட்டர் விசிட் போனோம்னா அவர் இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஒரு வேலையாகவே வச்சுருந்தார் அவர். எனக்கு ஒரு செகண்டில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இவர் ஹீரோவா நான் ஹீரோவா, இவர் ப்ரொடியூசரா இல்லை நான் ப்ரொடியூசரா, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியும் ஒரு டைரக்டர் மாதிரியும் நான் ஹீரோ மாதிரியுமே எல்லாம் நடத்தீங்க சார். ஐ டோன்ட் நோ வை யூ டிட் இட். தேங்க் யூ ஃபார் தட். இல்லை சார், நான் கேட்குறது ஃபேன்ஸ் கேட்கல, இத்தனை பேர் ராம் சார் லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. ஏன்னா முதல்ல ஐ லவ் யூ ராம் சார் முதல்ல அது அப்படியே ஆயிடுச்சு. அது நானும் உங்களை லவ் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். அண்ட் சிவா சாரினுடைய அந்த இயல்பு இருக்குல்ல, அதாவது அவர் இப்படி பேசுகிறாரோ இப்படி தான் பேசணும்னு நினச்சேன். அவருடைய ஹியூமர் குறைஞ்சிடக்கூடாது, ஆனால் அந்த கதாபாத்திரமாகவும் இருக்கணும். சார் நீங்கள் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க எப்போதுமே. அது மேபி தன்னடக்கம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் நீங்கள். இந்த படம் பார்த்துட்டு சார் உங்கள் தமிழ் படம் டைரக்டர் அமுதன் சிஎஸ் முதல் ஃபோன் பண்ணி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்குன்னு. இல்லை சார், தமிழ் சினிமாவில் அந்த காமெடி படம் ஒன்று எடுத்தாலே சிரிக்க வச்சாலே அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் முதல்ல ஒரு ஹியூமர் படத்தை எல்லாருமே ரெகனைஸ் பண்ணி ரிவ்யூ எழுதுகிறாங்க. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சது ரொம்ப நன்றி சார். அதில் சிவா சார் நடிச்சதுமே வேறு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் ஹியூமர் படம் எடுக்கிறப்ப அதுவுமே கிரிட்டிக்கலி அக்ளைம் கான்ஃபிடன்ஸோடு எடுப்போம்னு சொன்னார். அது நீங்களும் நானும் சேர்ந்தாலும் சார் நடந்துச்சு. வி ஷுட் டூ மோர் மூவிஸ் லைக் தட். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ராம் சாருக்கு நன்றி சொல்லிட்டேன். அதான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ். அவங்க எப்படி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, ஏன் ஒத்துட்டாங்கன்னு போயிருக்கேன்னு தெரில. தேங்க்ஸ் ஃபார் நம்பினதுக்கு நன்றி சார். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அவங்க கூட நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லுங்களோ அவ்வளோ தூரம் பயணப்படணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், எப்படி ரிலீஸ் பண்ணலாம்னு அவர் முடிவு பண்ண நேரம் வந்து ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் பண்ணலான்னு சொன்ன ஒரு டேட் சொன்னார், ஜூலை 5. நீங்கள் எதுவுமே கேட்காங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த தேட்டரில் படம் போட்டாரு, என்ன பண்ணாரு எதுவுமே எனக்கு தெரியாது. அவருடைய திட்டப்படி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அவர் சொன்னார், முதல் நாள் கம்மியான சார் நான் போடுவேன், அதுக்கப்புறம் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆகும். தியேட்டர் ஓனர்ஸ்ட்ட போய் நான் ஸ்க்ரீன் கேட்க மாட்டேன், தியேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கேட்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு ஒரு பயங்கர நம்பிக்கையாக சொன்னார். நான் கூட கொஞ்சம் பதட்டமாக சார் ரொம்ப கம்மியாக போகிறேன். இல்லை சார், எழுதி வச்சுக்கோங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை கேட்பாங்க அப்படின்னாரு. அவருடைய அந்த நம்பிக்கை, அவருடைய அந்த கன்விக்ஷன், அவருடைய அந்த விஷயம் தான் இந்த படத்தினுடைய இன்னைக்கு இது ஒரு பெரிய வெற்றியாக மாறுவதற்கு காரணம். அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், இந்த ஹோல் டீம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிப்பேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இது 10 வைக்கிறேன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் சார். சுரேஷ் சந்திரா சார் அடுத்த படத்துக்கு போயிட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அவங்க நேற்று ஒரு சக்ஸஸ் மீட், அவங்களுக்கு இது 2வது சக்ஸஸ் மீட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் குட் மூவிஸ். அண்ட் என்னுடைய ஆல் அசிஸ்டன்ஸ் முதுவன், சுந்தரேசன், ராம் சங்கு, சூர்யா, விருப்பமா, அஞ்சனா, அதையாவது மாற்றி பிரபு, கார்த்தி, நிதேஷ், வெரி ட்ரபிள்சம் அசிஸ்டன்ட் ரவியோட. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே என் கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு படம் தொடங்குவதற்கு முதல் நாள்ல இருந்து, திரைக்கதை எழுதுவதற்கு முதல் நாள்ல இருந்து, அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு சக்ஸஸ் மீட், தேங்க்ஸ் மீட்டில் வந்து பின்னாடி நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வேலை முடியல. ஹாட்ஸ்டார் நாங்கள் டெலிவரி பண்ணோம். இப்போ நான் அந்த டிஏல தான் இருந்தேன். ஸோ அந்த வேலையிலையும் முடிச்சு இப்போ நான் சார் இப்போ வேலூர் வரீங்களா வரலையே இப்போ இப்போ நான் கிரேஸ் வரீங்கல்ல, ஏன்னா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணி நீ வர. ஓகே, வீட்டுக்கே போறாங்க. ஸோ நான் கிரேஸ் ஆண்டனி, மித்துல் ரவன், வேலூர் கிளம்பி போகிறோம். வேலூர்லேருந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, தஞ்சாவூர். நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணுறேன். எங்க வீட்டுல மறந்துட்டாங்க சார். அவங்க பாக்கணும் தேட்டருக்கு தான் போறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய
பல தருணங்களை இந்த படத்தினுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய குழந்தைகளை என் வீட்டுக்கு கொண்டு வந்த என் மகன் மயன், அவன் மூலியமா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அவன் மைண்டில் ஸ்ட்ரிக்டான ஒருத்தன் சுட்டப்படிச்சு கிரிஞ்சு கிளிஷேன்னு சொல்லிட்டே இருப்பான். அவனை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அவன் மட்டும் இல்லை, அவனோட எல்லா நண்பர்களும் அவர் சொல்லிக் கொடுத்த உலகமும் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் என்னை எப்போதுமே என்னை பாதுகாக்கிற போற்றுகிற என் மனைவியும் என் மகளும் என் அம்மாவும் அப்பாவும், அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்கள் இல்லாமல் பறந்து போக மட்டுமல்ல எதுவும் நன்றி சார். அப்பாக்கள் சொல்லும் ஒரு வரி கவிதை என் மகன் என் மகள், அப்படி ஒரு கதை சொன்ன பறந்து போ படத்தின் வெற்றியாளர் சந்திப்பிற்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் அன்பு